Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு astigmatism. Okay. So defects in eyesல நம்ம வந்துட்டு myopia, hypermetropia, presbyopia already பார்த்துட்டோம். So அதே மாதிரி astigmatism வந்துட்டு ஒரு common defect. Okay. So இந்த defect இருக்கிற eyes வந்து எப்படி function ஆகுதுன்னு பார்ப்போம். So இங்க பாருங்க. So இந்த லென்ஸ்ல வந்து நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்னுடைய லைட்ஸ் வந்து டிராவல் பண்ணி நம்மளுக்கு ரெட்டினால அதனுடைய இமேஜ் கிடைக்கும் இல்லையா? So astigmatism problem உள்ளவங்களுக்கு இப்போ பாருங்க இந்த லைட் ஆப்ஜெக்ட்னுடைய இமேஜ் வந்து நமக்கு இங்க வந்து ஃபோக்கஸ் ஆகும். பட் இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த டிஃபெக்ட் உள்ள ஐஸ்ல வந்து இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு செதறிடும், ஸ்கேட்டர். ஓகே. ஸோ தமிழ்ல astigmatism என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்வை சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு இடத்துல தராம என்ன ஆகுது, நம்மளுக்கு ஸ்கேட்டர் ஆயிடுது. ஓகேவா? ஸோ ஏன் இந்த ஸ்கேட்டரிங் இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு த imperfect structure of the eyelens or cornea. ஓகே. ஸோ ஐலென்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல இல்லாம இருந்தாலோ அல்லது கார்னியானா என்ன நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஒயிட் லேயர் இருக்குல்ல நம்ம கண்ணில், அதுல இருந்து நம்மளுக்கு வர்ற அந்த ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகே. ஸோ ஸ்க்ளீரால இருந்து அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி வர்ற அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் இல்லாம இருந்தாலோ நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே. ஸோ இட் இஸ் டியூ டு imperfect structure of eyelids or cornea. ஓகே. எப்போ இந்த imperfection நடக்குதுன்னு பாருங்க. இப்போ due to the cataract on the lens. ஸோ லென்ஸ்ல வந்து கேட்ராக்ட் உருவாகிறது, அதாவது கண் புரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மிரர் இருக்கு, நம்ம வந்து அந்த நம்மளுடைய ஃபேஸ் அந்த மிரர்ல பார்க்குறோம், தெளிவா தெரியுது. ஓகே. இதே அந்த மிரருக்கு கீழே நல்ல ஒரு ஹாட் வாட்டர், கொதிக்கிற ஒரு ஹாட் வாட்டரை நீங்க வைங்க, அந்த வேப்பர்ஸ் வந்து அந்த மிரர்ல பட்டு உனக்கு ஒரு கிளவுட் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நீ நின்று பார்த்தேன்னா உன்னால என்ன பண்ண முடியாதுன்னா உன்னுடைய ஃபேஸை கிளியரா பார்க்க முடியாது, மங்களா இருக்கும். ஓகே. அதே மாதிரி தான் லென்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லையா? ஸோ அதுல வந்து கிளவுட் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் உருவாகிறதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேட்டராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேல ஒரு கிளவுட் மாதிரி உனக்கு உருவாச்சு அப்படின்னா அது எப்படி மாறிடுது, உனக்கு ஒபேக்கா மாறிடுது. ஒபேக் மீன்ஸ் இட் டஸ் நாட் அலோ த லைட்ஸ் டு பாஸ் த்ரூ இட். ஓகே. ஸோ அப்ப இங்க பாரு லென்ஸ்ல வந்து இப்போ கேட்ராக்ட் உனக்கு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாரு உனக்கு ஒரு மாதிரி கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்போ அந்த லென்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு மாறிடுது. ஓகே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, அல்சரேஷன் ஆஃப் கார்னியா. அல்சர் அப்படின்னா இங்க நார்மலா நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நல்லா சாப்பிடணும், காலையில ஸ்கூல் போறப்ப நல்லா சாப்பிட்டுட்டு போன இல்லாட்டினா அல்சர் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இல்லையா? ஸோ அல்சர்ங்கிறது சோர் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் புண்ணு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கண்ணுல நம்ம கார்னியாலையும் கூட அல்சர் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ தட் இஸ் அல்சரேஷன் ஆஃப் கார்னியா. ஸோ கார்னியால எதுக்கு நம்மளுக்கு புண்ணு மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா. ஓகே. ஸோ இட் இஸ் மெயின்லி இட் இஸ் டியூ டு தி இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன ரீசன்க்கெலாம் ஏதாவது இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அல்லது வந்துட்டு கான்டாக்ட் லென்ஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ லென்ஸ் வந்து ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எரோஷன்ஸ் ஆகும். ஸோ பயங்கரமாக அரிப்பெடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த சோர் உருவாகலாம். ஓகே. ஸோ தட் இஸ் தி அல்சரேஷன் ஆஃப் கார்னியா. ஸோ அது வந்து என்ன ஆகுது, கார்னியாவுக்கு ஒரு இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து இஸ் இன்ஜுரி டியூ டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். நம்ம ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ்ல ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா they are not able to see the parallel lines and horizontal lines clearly. இப்போ இந்த parallel lines நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ parallel and horizontal lines இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த லைன்ஸை வந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா கிளியரா டிஸ்டிங்க்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போ எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி அப்படி இழுத்து வச்ச மாதிரி தெரியும். ஓகே. ஸோ மங்களாவும் கொஞ்சம் இழுத்த மாதிரியும் தெரியும். ஓகே. ரைட். ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஜெனிட்டிக். ஓகே. ஸோ மரபு வழியா வர்ற ஒரு டிஃபெக்ட் இது. ஓகேவா? அண்ட் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம்?
ஸோ நம்ம மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா அண்ட் பிரஸ்பயோபியா இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். ஸோ அஸ்டிக்மேட்டிசம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ், ஆர் யூ கேன் கால் திஸ் அஸ் அ டாரிட் லென்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ரெக்டிஃபை ஆகும். புரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன நம்ம பார்த்தோம், ஸோ இட் இஸ் டியூ டு தி இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐலண்ட்ஸ் ஆர் தி கார்னியா. ஸோ அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் ஸ்கேட்டர் ஆகுது. ஓகே, ஸோ எதனால இந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் வருது, இஸ் டியூ டு த கேட்டராக்ட் ஆன் த லென்ஸ், அப்புறம் அல்சரேஷன் ஆஃப் கார்னியா அண்ட் தி இன்ஜுரி டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.